19வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். நம்முடைய ஆத்துமாவை சோர்வடைய செய்கிறது நம்ம ஆத்துமா இருக்கு பாருங்க. இந்த உலகத்துல வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ ஒரு மனுஷனுடைய ஆத்துமா எந்த அளவுக்கு பலனா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சுகமாக இருக்கும். அவங்க குடும்பம் சுகமாக இருக்கும். அந்த மனுஷன் சுகமாக இருப்பான். யோபு சொல்றாரு, யோபுவை குறித்து எல்லாருக்கும் தெரியும். தேவனால் சாட்சி பகிரப்பட்ட ஒரு தேவ மனுஷன். என் தாசனாகிய யோபு தேவனால் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு முத்திரை போடப்பட்ட ஒரு மனுஷர். அவரை குறித்து சில பிரசங்கம் பண்ணலாம். அவர் நாவினால பாவம் செய்தாரு, அப்படி செய்தார், இப்படி செய்தார்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவனா இல்லை. அல்லேலூயா. அப்படி பார்த்தாச்சுன்னா நம்ம செய்கிற பாவத்தில் எங்கே கொண்டு எந்த கடலில் கொண்டு தாக்குறதுக்கு? அப்போ இவைகளெல்லாம் இன்னைக்கு பேசுவாங்க. சில ஊழியக்காரர் பயங்கரமாக பேசுவாங்க, யோபு பாவம் செய்தார் என்று. அதை பேசுறதுக்கே நமக்கு தகுதி கிடையாது. யோபு பாவம் செய்தான்னு பேசுறதுக்கு தகுதி உண்டா? கிடையாது. அல்லேலூயா. நீ ஊழியக்காரங்க இன்னைக்கு வாய்க்கு வந்ததை பேசுவாங்க, தகுதியே கிடையாது. ஆமாம், கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. ஏன்னா யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில சாத்தாம்பை சாட்சி கொடுக்கு. சூப்பர் மனுஷனி, எல்லாருடைய சாட்சியும் இருக்கிறது. யோபுக்கு ஊர்ல நல்ல சாட்சி, குடும்பத்துல நல்ல சாட்சி. ஆனா யோபு பலவீனப்பட்டு இருக்கிறார், வியாதிப்பட்டு இருக்கிறார், தேவனால் நொறுக்கப்படுகிறார். சாத்தான் தான் காரணம். ஆனால் ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு தேவ மனுஷியுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்க முடியாது, நடக்காது. அல்லேலூயா. நீங்க அதை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையா தேடும் போதும், இயேசப்பாவை நீங்க உண்மையா ஆராதிக்கும் போதும் நமக்கு ஒரு நெருக்கம் வருகிறதுன்னா நம்முடைய ஆத்மாவில் நிச்சயம் அது தேவனால் தான் வரும், சாத்தானால் அது வராது. ஏனென்றால் ஒரு தேவ மனுஷனையோ தேவ பிள்ளையோ சாத்தான் தொட முடியாது. அல்லேலூயா. அது அவர் அனுமதி கொடுத்தாதான் தொட முடியும். அவருடைய அனுமதியில தான் நம்மளை அது தொடுகிறது. அவருடைய அனுமதியில தான் நமக்கு சில பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இவருடைய நண்பர்கள் எல்லாம் தேடி போறாங்க. யோபுடைய நண்பர்கள் எல்லாம் போய் நொறுக்குகிற வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆத்துமாவை நொறுக்குகிற வார்த்தைகள். நீ என்ன பெரிய யோக்கியனா, நீ என்ன நல்லவனா? யோபுடைய நண்பர்களுக்கு யோபுவை பற்றி தெரியாதா? சிலர் சொல்லுவாங்க, எவனோ நம்மளை ஒருத்தன் திருடன்னு சொல்லலாம், கள்ளன்னு சொல்லலாம். ஆனால் நம்மளை நல்லா அறிஞ்சவங்க நம்மளை குற்றப்படுத்துவாங்க. பார்த்தீங்களா? அது தாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. அல்லேலூயா. அந்த வலி உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். யோபுக்கு அந்த வலி. நம்ம கூட சாப்பிட்ருக்காராம், நம்முடைய குடுக்கல் வாங்கல் தெரியும், நம்ம கூட நடந்துருக்கிறான். ஏன் நம்ம பந்தியில எத்தனை நாள் உட்கார்ந்துருப்பான், எத்தனை நாள் உட்கார்ந்துருப்பான். அவருக்கு அந்த வலி அந்த ஆத்மாவை நொறுக்குகிறது.
சிலர் மனுஷர்கள் உண்டு, நம்ம பல பிரச்சனைகள் இருக்கும்போது நம்மளை நொறுக்கிக்கிட்டு இருப்பாங்க, நொறுக்கி கொண்டே இருப்பாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், நம்மளை கொண்டு கொண்டே இருக்கும், கொண்டு கொண்டே இருக்கும். அதுதான் இங்க நடந்தது. ரொம்ப வருத்தப்படுறாரு. அதான் சொல்றாரு, வார்த்தைகளால் நான் நொறுக்கப்பட்டு. இயேசு கிறிஸ்துவும் பூமியில் மனுஷனாய் வாழ்ந்த நாட்கள் இதே சூழ்நிலையை தான் அவர் அனுபவித்தார். அவர் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டார். போகிற இடங்களெல்லாம் வார்த்தைகளினால் நொறுக்கப்பட்டார். இவனை பற்றி எங்களுக்கு தெரியும். தாறுமாறாக இயேசுவை பேசினார்கள். அவன் இவன் என்று பேசினார்கள். இவனுடைய பிறப்பே தவறென்று பேசினார்கள். இவனுக்கு குடும்பம் இருக்கிறதல்லவா என்று என்ன செய்தார்கள், தப்பு தப்பா பேசினார்கள். பிசாசு என்று பேசினார்கள். வார்த்தையினால் வரக்கூடிய அந்த நொறுக்குதல், நாமளே நொந்து போயிருப்போம், வேதனைப்பட்டு இருப்போம். ஐயோ, எனக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை வராதா? துன்மார்க்கனுக்கு சொல்ல வேண்டியது வேற. சில உங்களுக்கு தெரியும், இவன் துன்மார்க்கன். அந்த துன்மார்க்கனுக்கு நம்ம சொல்லலாம், நீ மனம் திரும்பு, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளு. நீ மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உன்னுடைய பிரச்சனைகள் மாறும் என்று சொல்லுவது வேறு. அல்லேலூயா. நான் சொல்லுவது கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய மனிதர்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள். ரட்சிக்கப்பட்டு சிலருடைய நிலை இப்படி இருக்கும். ரட்சிக்கப்பட்டு அக்கிரமம் செய்து அவளை அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவங்க கிட்ட சொல்லலாம், நல்ல ஆலோசனை சொல்லலாம். தேவனுக்கு விரோதமாக ஒரு தேவ மனிதர் விதமாக சொன்னார். ஒரு மனிதன் மரண படுக்கையில் இருக்கும்போது இவர் போய் ஜெபிப்பதற்காக போயிருக்கிறார். அவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவரோடு பேசினாராம், நீ இவனை சுகப்படுத்துவதற்கோ இவனை உயிரோடு எழுப்புவதற்கோ நீ ஆசைப்படாத, இவனுடைய முடிவை நீ பாரு சொல்லி கண்களை திறந்து, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து பார்க்கும்போது ஒரு கூட்ட பிசாசு அவரை எடுத்துக்கொள்வதற்காக வந்து நிற்கிறது. இவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமாகி போனது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. 30 வருஷம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக இருந்த ஒரு மனிதன், இன்னும் அந்த சபையில் பல விஷயங்களில் உறுதுணையாக இருந்த மனிதன், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அவர் செய்த சில பயங்கரமான சில பாவங்கள், அதில் ஒரு பாவம் என்னவென்று அவர் சொல்லுகிறார் என்றால், அது மிகப்பெரிய ஒரு சபை. அந்த சபையில் அந்த முதன்மையான ஒரு பதவி வருவதற்காக பலரை கெட்ட, அதாவது தவறான வார்த்தைகளை சொல்லி என்ன செய்தார், சில காரியங்களை செய்தது தேவன் அவருக்கு நினைவூட்டியிருக்கிறார். இவர் என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை, அவரால் பேச முடியவில்லையா. அவர் ஒன்றே ஒன்று சொன்னாரா, நீ அறிக்கையிடு, தேவ சமூகத்தில் என்ன செய், நீ அறிக்கையிடு என்று. அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவருடைய கண்கள் இருந்த அந்த பயம் அப்படியே கொஞ்சம் மாறினது. தெரியுங்களா, அந்த பயம் மாறினது. அப்ப இவர் ஏதோ ஒன்றை பார்ப்பதை இவர் பார்த்தாச்சு. பிசாசும் தூதர்களும் வந்து, அதனுடைய தூதர்களும் வந்து நிற்கிறதை பார்க்கிறார்கள். சில பரிசுத்தவான்கள் தேவ தூதர்கள் இறங்கி வருகிறதை என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மனுஷனுடைய மரண அந்த கடைசி நேரத்தில் நமக்கு நிறைய விஷயம் இருக்கிறது. நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியாது. அந்த ஆவி போகும்போது தான் என்ன செய்யும், அந்த இருளின் தேசத்துக்குள்ள போகும்போது தான் தெரியும். ஐயோ, ரட்சிக்கப்படும், மனம் திரும்பு, கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று எவ்வளவு சொன்னாலும் நான் கேட்கலையேங்கிற எண்ணம் எப்போ வரும், அந்த ஆத்மா அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கும். சோத்திரம். சரி, அந்த கதைக்குள்ள நாம போகண்டாம். அப்போ இந்த ஆத்மா நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில நேரம் நம்மளை சிட்சிக்கும் போதோ, தேவன் அந்த பாதுகாப்பை நம்மளை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போதோ
நமக்கு பிரச்சனைகள் வரும்போது இந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? பரியாசம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ரொம்ப உலகத்திலே மிகப்பெரிய வேதனை அதுதான். அவன் பந்தியில சாப்பிட்டுருக்கிறான், அவன் பந்தியில என்ன செஞ்சிருக்கிறான்? சாப்பிட்டுருக்கிறான். எத்தனையோ உதவிகளை செய்திருக்கிறார் யோபு. எத்தனையோ உதவிகள், எத்தனையோ உதவிகள், எத்தனையோ உதவிகள். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரர் எனக்கே பிடிக்கதான் செய்யாது. அந்த ஊழியக்காரர் ஒரு மனுஷன் ஆரம்ப நாட்களில் உங்களுக்கு தெரியும், அமாவாசை மாதிரி அந்த சர்ச்சுக்கு போயிருக்கிறான். அந்த ஊழியக்காரர் ஆரம்ப காலத்தில் நல்லா தான் இருந்தார். ஆமாம், ரெண்டாவது தான் அவர் ராஜராஜ சோழனா மாறினது. முதல்ல யாரா போறான்? அமாவாசை தேங்காய் புரைக்கு தும்பம்ல. அப்போ ஒரு நாள் நடந்த சம்பவம் இது. நான் பாஸ் உபதியா ரெண்டு வரும் நிற்க இடத்துல என் வாழ்க்கையில் மறக்கவே செய்யாது. வருடங்கள் இருக்கும். அந்த ஊழியக்காரர் எனக்கும் பிடிக்காது, இன்னைக்கும் பிடிக்காது. அது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்திருக்கிறார் என்றால், இவர் போனார் பார்த்தீங்களா, ராஜராஜ சோழன். இப்போ நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் ராஜராஜ சோழன். ஆனா அன்னைக்கு அங்க போகும்போது தேங்காய் பறிக்கிட்டு அவர் ஜெபம் பண்ணி அந்த குடும்பத்துக்காக ஜெபித்து, அவர்களுக்காக ஜெபித்து, எவ்வளவோ நன்மைகளை செய்து கடைசியில் யாரா மாறியாச்சு? ராஜராஜ சோழனா மாறியாச்சு. நடந்த சம்பவம், கணக்கு வழக்கு இல்லாத பணம், கணக்கு வழக்கே கிடையாது. என்கிட்ட ஒரு நாள் அந்த ஊழியக்காரனை குறித்து பேசின வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அப்பா உண்மையா சொல்றேன், என் காது அப்படியே. எனக்கு அவங்கள பிடிக்காது. அதாவது எவ்வளவு கேவலமா அருவருப்பா உண்டோ அவ்வளவு பேசுற. அது அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்ல விரும்பல. நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், உண்மையா சொல்றேன், இவன் என்னைக்கு நான் விளங்கவே மாட்டான். ஒரு மனிதனை பேசுவதற்கு ஒரு, ஏனென்றால் உன்னுடைய ஆரம்ப நாட்கள் யாருடைய கரத்தில் இருந்தது? அந்த மனுஷனுடைய கரத்தில் இருந்தது. நீ பேசக்கூடாது, அடுத்தவன் பேசலாம், தெரியாதவன் பேசலாம், நீ பேசக்கூடாது. நீங்க இருக்கிறீங்க, ஒருத்தர் ஏதோ உங்களுக்கு ஒரு உதவி செய்திருக்காங்க, நன்மைகளை செய்திருக்காங்க, அதை நினைச்சு சந்தோஷப்படணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க அவங்கள பேசக்கூடாது. தயவு செய்து அந்த பாவத்தை விட்டுருங்க. அன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது, நான் வேதனைப்படும் போது, துன்பப்படும் போது எனக்கு உதவியாக இருந்தவர்கள், எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் உதவி செய்தவர்கள், ஊழியங்கள்ல அப்படிதான். ஊழியக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஊழியக்காரன் கை தளர்ந்து இருக்கும்போது அடுத்தவன் பேச மாட்டான், விசுவாசி பேசுவான். கர்த்தர் அவனை அடித்தார், கர்த்தர் அவனை அடித்தார். பேச வைக்கிறதுக்கே கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பேசுவாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், விழுந்து போயிட்டான். என்ன கூட எத்தனை பேர் சொன்னாங்க, விழுந்து போயிட்டான். எங்க விழுந்தேன்னு தான் எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆமா, விழுந்தேன், ஒரு ஊழியக்காரங்கிட்ட தான் நான் விழுந்தேன். அல்லேலூயா. நான் வஞ்சிக்கப்பட்டது ஒரு ஊழியக்காரனால தான் வஞ்சிக்கப்பட்டனே தவிர வேற எந்த விதத்திலையும் நான் போகலை, வீழ்ச்சி கொண்டு போகலை. அவ்வளோ பெரிய கொடிய பாவத்தை நான் ஒன்றும் செய்யலை. ஆமாம், ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நான் யோக்கியம்தான். அல்லேலூயா. தப்பா நினைக்காதுங்க. இப்படி சொல்லும்போது ஒவ்வொரு மனுஷனையும் நான் பார்க்கும்போது நான் எவ்வளோ கொள்ளான்னு தான் நான் சொல்லுவேன். சும்மா இனத்துக்கு நம்மளை நம்ம பெரிய இதுன்னு நான் பார்க்குறோம்ல அன்னைக்கு நிறைய விஷயங்களை. காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு நீங்கள் 100 ரூபா கொடுக்கலாம், 1000 ரூபா கொடுக்கலாம். ஆனால் ஒரு மனுஷனுக்காக ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபிச்சு பாருங்க, அப்போ தெரியும் வலி. அல்லேலூயா.
ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பிசாசு போராட்டங்களை உட்கார்ந்து மாற மாற இரவும் பகலும் கண்ணை விழிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. மெண்டல் டார்ச்சர் எப்படி இருக்குன்னு அப்ப தெரியும் வலி. அது அந்த வேதனை தெரியாது உங்களுக்கு. நம்ம பேசலாம், எல்லாமே நிசாரமா பேசிட்டு போயிடலாம். ஆனா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனுடைய வலி என்னன்னு அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மனுஷன் என்ன வேதனையில இருப்பான், அந்த மனுஷன் என்ன வலியில இருப்பான். ஆறுதல் சொல்ல போனவன் என்ன செய்யறான், குத்திக்கிட்டு இருக்கிறான், நோன்றான். யோபு மனம் திருமணமா, யோபு மனம் திருமணம்னு யார் சொல்றா? போன பொறுக்கிகள் பேசுறான். ஒரு பழமொழி உண்டா, பூனை இறைச்சா எலிக்கு கொண்டாட்டம். அல்லேலூயா. வாழ்க்கையில பாருங்க, சில நேரம் உப்பு சப்புக்கு பிரயோஜனப்படாது, உங்ககிட்ட வந்து அவன் அட்வைஸ் பண்ணிட்டு நிற்பான். உப்பு சப்புக்கு பிரயோஜனப்படாது, நய பைசைக்கு பிரயோஜனம் இல்லாத உங்களுக்கு வந்து புத்தி சொல்லுவான். அவன் வீட்டில் 1000 ஓட்டை இருக்கும், அவன் குடும்பத்தில் 1.5 லட்சம் ஓட்டை இருக்கும். அவன் உங்க குடும்பத்தில் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், நோண்டிக்கிட்டு இருப்பான். அப்படி நொறுக்கக்கூடியது சிலர் உண்டு. எப்ப எங்க என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முறை ஒருத்தருக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாபுக்கு தெரியும், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பக்கத்தில் ஏத்தால ஒரு போதகர், அவரு என்ன செய்யாரு, ஞாபகம் இருக்காடே, அந்த ஊழியக்காரர் இந்த வீட்டுக்கு எதிர்த்தால வாடகைக்கு எடுத்துருக்கிறார். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த பிள்ளைக்குள்ள ஆவி ரொம்ப கொடிய பிசாசு. கோயிலில் கொண்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க ஊர் கோயிலில் கொண்டு வச்சு கொட்டை அடித்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அது சிரிச்சுக்கிட்டே இருக்குது. நான் போன உடனே வெளியே இறங்கி ஓடிச்சு, பிடிச்சிட்டேன். பிடிச்ச உடனே சர்ச்சில் வச்சு ஜோம் பண்ணா ஒன்றும் பண்ணண்டா, நம்ம உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும். அங்கே போன உடனே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசம் அந்த பிள்ளை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு 2-3 நாள். நான் ஒரு ஜோம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 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 12 மணிக்கு மேலே இருக்கும். நல்ல கண்ட்ரோல் ஆகி அந்த ஆவி என்ன செய்ய, சரண்டர் ஆகி இருக்கு. இந்த பிசாசு சரண்டர் ஆகி இருக்கு. நேர வீட்டுக்கு வந்தான். கதவு உள்ள வந்தவொடனே ஞாபகம் இருக்கா, விரட்டி விட்டுட்டேன். ஓட அட்வைஸ் பண்றேன். புரியுதா உங்களுக்கு? என்ன பண்றேன், அட்வைஸ் பண்றேன். நான் தண்ணி வாங்கி போய் நான் உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு போதகர்கிட்ட போன்லேயே ஜோம் பண்ண வைக்கிறேன். அடங்கல் அந்த ஆவி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம என்னடா இவங்க கிட்டே ஜோம் பண்ணி இனி என்ன செஞ்சாச்சு, இனி என்ன செய்ய முடியுமா எனக்கு தெரியலையே. ஆனால் பிசாசு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கரெக்டாக பேசும் பாருங்க. அந்த பிசாசு கடைசியாக வந்து கொஞ்ச நேரம் வந்து என்னை பார்த்து இப்படி அழுது, என்னை உடைச்சிட்டால அப்படின்னு. இந்த ஆத்மா உனக்கு இல்லை, இந்த ஆத்மா உனக்கு இல்லை. இவங்கள நீ ஒருத்தருக்கு கூட ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டா. ஆனால் அவங்க ஞானஸ்தானத்துக்கு என்கிட்ட தான் ஒப்பு கொடுத்தாங்க. உங்ககிட்ட எடுப்போம். அந்த ராத்திரியில் எல்லாம் அது ஒப்பு கொடுக்கும்போது அப்படியே பார்க்குது. நீங்கள் நான் போய் சொல்கிறோம்னா அவங்ககிட்ட கேளுங்க, என்ன சம்பவிச்சுன்னு கேளுங்க. அதெல்லாம் ஒரு திரைப்படமே எடுக்கலாம். அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீட்டையும் பூட்டிட்டாங்க. ஒரு காக்கா ஃபுல் அந்த ஏரியாவே சைலண்டாக இருந்தது. அது சொல்லிச்சு, கம்ப்ளீட் ஏரியாவை என் கண்ட்ரோலில் இருக்கு அப்படி. ஏய் பாருடா அப்படி. கர்த்தருடைய கிருபை அவைகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு நொந்து போய் உட்கார்ந்துருக்கிறேன். வாராங்க இருந்து இறங்கி அட்வைஸ் பண்ணுவதற்கு விரட்டிட்டேன். இவ்வளோ நேரம் எங்கே போனான்னு கேட்டேன். நான் 2 நாள் அங்கே இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு, நீ போய் ஜெபம் பண்ண வேண்டியதானே உட்காந்துக்கிட்டு. அட்வைஸ் பண்ண இன்னைக்கு எங்கே இருக்கான்னு தெரியாது. கடைசி என்ன கண்டாலே தலை குனிஞ்சு ஓடிடுவான். ஊழியர்கள் ஊழியக்காரங்கள் அப்படிதான். சில நேரங்களை நம்ம நொந்து நம்ம
உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் எங்களோடு ஐக்கியப்படணும். உங்களோடு ஐக்கியப்பட்டால் நான் வளர்ந்துருவேனா? எனக்கு இருக்கிற 100 ஆள் 200 ஆளாக மாறிடுமா? கேரண்டி கொடுக்க முடியுமா? புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. சிலர் ஊழியர் கூட்டம் நடத்துவாங்க. இந்த ஊழியர் கூட்டம் அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு சபைகளையும் போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறது. இவங்க எந்த சபைக்கெல்லாம் போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த சபையெல்லாம் சர்வநாசம், சர்வநாசம். புரிஞ்ச உங்களுக்கு? இதுவரைக்கும் இவங்க ஏறின சபையில் 2 சபையில் 2 ஊழியக்காரன் செத்து போனான். 2 ஊழியக்காரன் செத்து போனான். இன்னொரு சபையில் ஏறினாங்க, அந்த ஊழியவே நாசமாக போச்சு. இன்னொரு சபையில் ஏறினாங்க, அதுவும் அப்படிதான். ஏன் இதெல்லாம்னா, இந்த உலகத்தில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நொந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஒரு வார்த்தைக்காக நீங்கள் கதறிக்கிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களுக்கு வராது, அந்த வசனம் வராது. மேலும் மேலும் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க? கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. யோபு சொல்றாரு, வார்த்தைகளால் என்னை நெருக்குகிறீர். அந்த வார்த்தைகள் குடும்பங்களில் வீடுகளில் சில பெண்கள் உண்டு, எப்போ பார்த்தாலும் புருஷனை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. சாபம், அதெல்லாம் பாவம். சில புருஷன் உண்டு, எப்போ பார்த்தாலும் மனைவி அந்த தேள் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோர்களை கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா விட்டுருங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை கொட்டிக்கிட்டே இருக்கிறத என்ன செஞ்சிருங்க? விட்டுருங்க. அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் நியாயத்தராசிலே வைக்கிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பிரித்து பிரித்து கொடுக்கலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் குறித்து வேதம் அப்படியே நமக்கு சொல்லுகிறது. நட்பண்புள்ள நல்ல மனிதர்களாய் மனுஷன் வேதனைப்படும் போது, துன்பப்படும் போது நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை தூக்கி எடுக்கிற வார்த்தைகளை அவர்களோடு பேசுங்க. அல்லேலூயா. சில நேரம் உங்களுக்கு தெரியும் பாவியான மனுஷன்தான், ஆனாலும் ஒரு வார்த்தை, ஆறுதல் வார்த்தையை சொல்லி, சரி இயேசுவேன்னு கூப்பிடு, உனக்கு ஏதாவது செய்யலாம். ஒரு பிசாசு ஒரு முறை என்கிட்ட அழுது, செத்து போனவங்க, எங்க ஊர்ல செத்து போனவங்க, பைபிளை வச்சு சொல்றேன், 2 ஆவி நிக்குது. என்ன பார்த்த உடனே, நீ இவ்வளவு பெரிய ஆளாயிட்டியான்னு. நான் பெரிய ஆள் கிடையாது, இயேசு தான் பெரிய ஆளு. அல்லேலூயா. அது கண்ணீர் விட்டு அழுது. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? எங்கேயாவது இருந்து போய் இப்பமாவது உங்க நிலை எனக்கு என்னன்னு தெரியாது, நீங்க நரகமா எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த வேதனையை பார்த்துக்கிட்டு நான் சொல்றேன், உங்களோடு யார் இருக்கிறான்னு கேட்டேன். என்னை சுத்தி ஒரு பெரிய பிசாசு கூட்டம் இருக்கிறது. என்னை சுத்தி மிகப்பெரிய ஒரு பிசாசு கூட்டம் இருக்கிறது. ஒரு பெரிய ஆவி கூட்டம் என்னை சுத்தி இருக்கிறது. அது என்னை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப கூட அதுதான் எங்களை முன்ன தள்ளி விட்டுட்டு, அதுதான் எங்களை தள்ளி விட்டுட்டு பின்னால நிக்குது. எங்களை என்ன செய்யவே தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனை, நரக வேதனை, கண்ணீர் வருகிறது. எங்களை எப்படியாவது நீயாவது காப்பாத்து. எனக்கு ரொம்ப பரிதாபமாகி போனது. நமக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு நான் பார்த்தவங்க, ஊர்ல நல்லா இருந்தவங்க, இதெல்லாம் பொய் இல்லை, கற்பனை இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சத்தியத்தை, உண்மையை பலிபீடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்குக்கு ஒப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. இது ஏமாத்துற வேலை கிடையாது. என் பக்கத்தில் கர்த்தருடைய தூதர்கள் நிற்கிறாங்க. நான் பேசுறது உண்மையா பொய்யான்னு எழுதப்படும் அங்கு. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? பரிதாபம் தாங்க முடியாம எங்கேயாவது ஒரு முக்கில பேர்ந்துக்கிட்டு இப்ப மாதிரி இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அவர் மன்னித்தால் மன்னிக்கட்டும், வேற என்ன சொல்ல முடியும்? நடந்த சம்பவம்.
உங்களை நான் இப்போ ஒன்றும் பண்ணலை, நீங்கள் போங்க, உங்களால் ஒன்றும் செய்யவும் முடியாது, நீங்கள் ஒதுங்கி போன்னு சொல்லிக்கிட்டு பின்னால் இருக்கிற பிசாசுகளை வர வச்சு ஜோம் பண்ணி என்ன செஞ்சோம், அனுப்பணும். ஆறுதல். ஆத்மா நொறுக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய ஆத்மா நொறுங்கி போயிட்டுனா அந்த மனுஷன் நொறுங்கிடுவான். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆத்மாவில் தான் எல்லா பலமும் அதுக்குள்ள தான் இருக்குது. அதான் பிசாசு இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை விரும்புகிறாரோ அதே போல சாத்தானும் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை அவன் விரும்புகிறவனாய் இருக்கிறான். பிசாசு நேரடியாக வரமாட்டான், மனுஷ ரூபத்தில் வருவான், சொந்தக்காரங்க ரூபத்தில் வருவான், தெரிஞ்சவங்க ரூபத்தில் வருவான், ரட்சிக்கப்பட்டவங்க ரூபத்தில் வருவான், ஊழியக்காரங்க ரூபத்தில் வருவான். நீங்க நினைக்கிறது போல ஏதோ ஒன்று பல்லெல்லாம் ஆணி வச்சுக்கிட்டு வரமாட்டான். ரெண்டாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 69:1. சங்கீதம் 69:1. தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது, ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. அல்லேலூயா. வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. ஆத்மா எப்படி இருக்கு பாருங்க. வெள்ளம் என்பது என்னன்னா சாத்தான். யோர்தான் கரை புரண்டு ஓடும்போது வெள்ளம், வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும்னு நம்ம பாட்டு பாடுறோமா? அந்த வெள்ளம் என்பது ஒரு நெருக்கம். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் தலைக்கு மேல வெள்ளம் பெய்யாச்சு, என் தலைக்கு மேல என்ன செய்யாச்சு, வெள்ளம் பெய்யாச்சு. சவுலால் துரத்தப்படுற தாவீது, சவுல் எப்ப பார்த்தாலும் தாவீதுக்கு விரோதமா என்ன செய்யறாரு, யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் தாவீது என்ன பண்றார் தெரியுமா? சிக்லாகு என்று சொல்லக்கூடிய பெலிஸ்தியருடைய தேசத்துக்கு போறார். எதிராளிதான், தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷன்தான். சில நேரங்களில் கர்த்தர் அதை கூட அனுமதிக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் எப்படி எந்த இடத்துல மறைச்சு வச்சிருப்பார்னு தெரியாது. ஒரு மனுஷனை கர்த்தர் வழி நடத்துவது, பாதுகாப்பது, அது யாரை கொண்டு வேணாலும் செய்யலாம். எனக்கு ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கொஞ்சம் சொன்னார். சொல்லிக்கிட்டு அடுத்தது கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா தலைகீழ பேச ஆரம்பிச்சார். அப்ப கர்த்தர் சொன்னார், இவரை விட்டு விலகுன்னு. அந்த காலம் வரைக்கும் தான் அவரு, நீ இனி இவரோட இருந்த நீயும் உருப்பட மாட்டான், அவனும் உருப்பட மாட்டான். ஏன்னா அவர் உருப்படாத காரியத்தை தான் அவர் செய்துகிட்டு இருந்தார். காரணம் என்னவென்றால் அவர் ஒரு ஸ்தாபன சபையில் இருந்தவர். அந்த ஸ்தாபன சபையில் இருக்கும்போது, ஸ்தாபனம் என்று சொல்லுவது ரட்சிக்கப்படாத ஒரு ஸ்தாபன சபை. அப்ப அங்கதான் நம்மளை இழுப்பாங்க. சுவிசேஷம் சொல்லி எங்க இழுப்பாங்க? அங்கத்தான் இழுப்பாங்க. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்கு அவங்க காட்சி கொடுக்க மாட்டாங்க. அப்ப நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இவரு நமக்கு இயேசுவை சொல்லி இங்கத்தானே இழுப்பாங்க, இப்ப இது சரியில்லையே, ஒதுங்கி போனேன். சில நேரங்களில் பெலிஸ்தியருடைய கரத்திலையும் கர்த்தர் நம்மை என்ன செய்வார், கொடுப்பார். அல்லேலூயா. தாவீது ஒரு பட்டணத்தில் என்ன செய்றாரு? ஆமா, அந்த பட்டணம் நீங்க அது நான் குறிச்சு வைக்கிறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரம், அதுல நீங்க வீட்டில் போய் வாசிங்க. சிக்லாகுங்கிற ஒரு பட்டணம், சிக்லாகு. அந்த பட்டணத்தில் அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? போய் என்ன செய்யறாருன்னா ஒளிச்சு இருக்கிறாரு, சவுலுக்கு பயந்து. அந்த நேரத்தில் அந்த சிக்லாகு என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்திலிருந்து தாவீதும் அந்த படை வீரர்கள் எல்லாம் வெளியே போறாங்க. ஒரு யுத்தத்துக்காக புறப்பட்டு போறாங்க. அமலேக்கியர்
ஒரு கூட்டம் கொள்ளையடிச்சு அதை ஒண்ணுமில்லாம ஆக்கிக்கிட்டு போயிட்டாங்க. தாவீதும் அவருடைய கூட்டத்தில் இருக்கிறவங்க அங்க வராங்க. நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. யாரோட தாவீது போயிருக்கிறா? இந்த மனுஷர்களோட தான் போயிருக்கிறார். தாவீது ஸ்பாட்ல இல்ல, சம்பவம் நடந்த இடத்துல இல்ல. ஒரு நிமிஷத்துல மனுஷன் எப்படி இருக்கான்னு பாருங்க. நம்ம கூட தான் வந்திருக்கிறான். இவனுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அதை கூட உள்ளவங்க யோசிக்கல. அத்தனை பேரும் தாவீதுக்கு விரோதமாக எங்க எழுப்பினார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. மனுஷ புத்திய பாத்தீங்களா? மனுஷ புத்திய பாத்தீங்களா? மனுஷன் எவ்வளவு கேடானவன் பாத்தீங்களா? அதெல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. மனுஷனை என்னால சில நேரம் பாத்தீங்கன்னா பிசாசை குறித்து எனக்கு பயமே கிடையாது. இப்பவும் நான் சொல்றேன், பிசாசை குறித்து எனக்கு பயமே கிடையாது. மனுஷனை குறித்து பயம் உண்டு. அல்லேலூயா. நீங்க உலகத்திலே ரொம்ப மோசமானவன் மனுஷன் தான். சாத்தானை விட மோசமானவன் யாருன்னு கேட்டீங்கன்னா மனுஷனை தான் நான் சொல்லுவேன். ஆமா, எல்லாரும் சொல்லுவாங்க சாத்தான் சாத்தானு. சாத்தான் உள்ள இருந்தா சாத்தானை துரத்திடலாம். ஆனா இந்த மனுஷங்க உள்ள இருந்தா துரத்த முடியாது. பைபிள்ல இருக்கு. சவுல் முழுக்க முழுக்க ஒரு மனுஷிக ஆவி, மாம்ச ஆவி, வெறி பிடிச்சவன். அவனுக்குள்ள இருக்கிற பேய தாவீது துரத்திட்டார் ஜோமன். இது சரியான விஷயமாக நீங்க நல்ல ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறேன்னு நீங்க தம்பட்டம் அடிக்கிறத விட நீங்க நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பேய துரத்திட்டார் தாவீது. ஆனால் சவுலுக்குள்ள இருந்த மாம்சத்தை துரத்த முடியல. புரியுதா உங்களுக்கு? சவுலுக்குள்ள இருந்த ஆணவத்தை துரத்த முடியல. சவுலுக்குள்ள இருந்த பெருமையை துரத்த முடியல. சவுலுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ பிரச்சனைய துரத்த முடியல. சவுலுக்குள்ள இருக்கிற பொறாமையை துரத்த முடியல. பேய துரத்திட்டான். பேய ஜெயிக்க முடியும். மனுஷிக இருக்கு பாத்தீங்களா, மாம்சத்தை ஜெயிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஆனா தாவீது திருத்தணும்னு நினைக்கிறார். பல இடங்கள்ல தாவீது நினைச்சிருந்தா சவுலை போட்டு தள்ளிடலாம். ஆனா போட்டு தள்ளல. கிட்ட போய் சால்வே ஏதாவது பிச்சுக்கிட்டு சொல்றாரு. உடனே அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனு அழுறான். சிலவங்களை பார்த்தீங்கன்னா சில நேரம் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லி உட்காந்து அழுவான். ஆனால் ஒரு 10 அடி தள்ளி போயாச்சுன்னா மிருகமாக மாறிடுவான், பார்வனை போல. பார்த்துருக்குறீங்களா? கண்ணீர் விடுவாங்க, அடுத்தது கொஞ்சம் தள்ளி போனால் அவங்க மனநிலை மாறிடும். மாம்சம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப டேஞ்சர். இப்ப நான் மனுஷன் எவ்வளவு பொல்லாதவன்னு சொல்லி புரிஞ்சவங்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க பேய் தான் பொல்லாதது. இல்ல, என்கிட்ட கேட்டா பேய்க்கு கூட ஒரு மனசாட்சி இருக்குங்க, மனுஷனுக்கு கிடையாது. மனசாட்சி இருந்தா தாவீதை இந்த அளவுக்கு கொலை செய்ய தேடுவானா? தேட மாட்டான். மனசாட்சி இல்லை. நல்ல தெரியும், தேவனால் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். அடுத்தது கர்த்தர் அவனைத்தான் ராஜாவா வைக்க போறாரு. விட்டு மாத்திரம் கொடுத்திருந்திருந்தா இன்னைக்கு சவுல் என்கிற மனிதன் பைபிள்ல பேசப்பட்டிருப்பாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படித்தான். பிசாசை துரத்திடலாம், ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஆடுற ஆவிய ஓட வச்சிடலாம். ஆனா அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற துர்க்குணங்களை ஒரு ஊழியக்காரனால துரத்த முடியாது. அல்லேலூயா. ஆமா, துரத்தவே முடியாது, துரத்தவே முடியாது. இயேசு கிறிஸ்துவால கூட முடியாது, இயேசுவாலே முடியாது. அது அந்த மனுஷன் தான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் ஒரு பாவி. ஒரு வார்த்தை விழும்போது எப்படி, அதாவது ஒரு கையில ஒரு சிகரெட்டை வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வமாக இருந்தால்
இந்த சிகரெட்டை பிடுங்கி போடட்டும், நான் அவரை கும்பிடுங்கன்னா அவருக்கு அவசியமே கிடையாது. நீ செத்து தொலை நாயன்னு போயிடுவாரு. பிராந்தி பாட்டில் கையில வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம்னா இந்த பிராந்தி பாட்டில் பிடுங்கட்டும்னு சொன்னா அவர் ஒன்று பிடுங்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏனென்றால் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அல்லேலூயா. பரீட்சை பார்க்கிறது, இது பரீட்சை பார்ப்பது. யாருக்கு கையிலேயே இருந்து உங்ககிட்ட இருந்து எதையும் ஆண்டவர் பிடுங்க மாட்டார். முடிஞ்சா தேவன் என்னுடைய கெட்ட நடக்கைகளை மாற்றட்டும், கெட்ட குணங்களை மாற்றட்டும் நீங்க சவால் விட்டீங்கன்னா அவர் மாற்ற மாட்டார். அவருக்கு என்ன, நீ கெட்ட குணத்திலே செத்தொழிஞ்சு நாசமாவி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சுட்டி இருக்கிறவனுக்கும் சாட்சி இல்லாம நாரி சாகணும்னு அந்த தலையெழுத்துன்னா அவர் பொறுப்பு இல்லை. அல்லேலூயா. அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவே என்னை காப்பாற்றும்னு சொன்னா காப்பாற்றுவார். அல்லேலூயா. இந்த பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து எப்படி ஆகிலும் என்னை விடுவியும். எனக்குள்ளாக ஒரு எரிச்சல் இருக்கிறது, ஒரு பொறாமை இருக்கிறது. நான் பேசுறேன், நான் எல்லா காரியங்களையும் செய்கிறேன், எனக்கு இந்த பாவம் பிடிக்கல. பவுல் சொல்றது போல, நான் பிடிக்காத பாவம் எனக்குள்ளாக என்ன செய்கிறது, என்னை மேற்கொண்டு சமயம் பார்த்து அது பாவம் செய்ய வைக்கிறது. நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனா பாவம் செஞ்சிடறேன். என்னால முடியல ஆண்டவரே, என்னை காப்பாற்றும், என்னை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி அழதான் மாம்சத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆமா, பேயை நீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம், ஆனா மாம்சத்தை ஜெயிப்பது என்பது ரொம்ப கடினம். அதுல தான் இன்னைக்கு அநேகர் தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அநேகர் இன்னைக்கு தோல்வி அடைகிறது எந்த இடத்துல தெரியுமா? மாம்சம். கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு அநேகர் தோற்கிற இடம் பிசாசுல இருந்து விடுதலை பெற்றுருவாங்க. ஒரு பேயை துரத்திடும், பேய் ஓடிடும். ஆனா அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா 1990 ரட்சிக்கப்பட்டு 2025 அவன் சாகும்போது பேயை விட மோசமா செத்து தொலைவான். இப்ப புரியுதா? அதான் பவுல் சொல்றாரு, அதுக்கு நீ ஆண்டவரை அறியாமே இருந்திருக்கலாம்ப்பா, அதுக்கு நீ இயேசுவை அறியாமல் இருந்திருக்கலாம். ஒரு மனிதனுடைய மரணம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம சும்மா இல்லை, சும்மா செத்துக்கிட்டு, அதாவது அந்த ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணிக்கிட்டான், வெளியே வரும்போது என்ன சாட்சி இருக்கணும் தெரியுமா? அவன் குடும்பத்தில் சாட்சி இருக்கணும், பிள்ளைகளுக்குள்ள சாட்சி இருக்கணும், மனைவி கிட்ட சாட்சி இருக்கணும், புருஷன்ட்ட சாட்சி இருக்கணும். இது இல்லாம வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா? சத்தமா வருத்தமா இருக்கா? அது வாழ்க்கையா? வாழ்க்கையே இல்லைங்க அது. அல்லேலூயா. வாழ்க்கையே இல்லை. ஒரு மனுஷனுடைய பிறப்பு எப்படி இருக்கலாம், ஆனால் அவனுடைய இறப்பு பேர் சொல்லுகிற விதமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி வாழணும். ஒவ்வொரு மனிதர்கள் அப்படி வாழணும். இங்க பாருங்க, வெள்ளம் போல கூட இருக்கிறான், கூட தான் இருந்தான். தாவீதோடு வந்தவங்க தான் தாவீதுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப எப்படி இருக்கும் அவருக்கு வேதனை கேட்டிருப்பாரு. நானும் உங்க கூட தானப்பா வந்தேன், ஏன் பொண்டாட்டி பிள்ளைகளையும் கொண்டு போயிட்டான், நானும் இழந்து நிற்கிறேன், குற்றான். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீ ரொம்ப வியாகுலப்பட்டாரா, ரொம்ப வேதனைப்பட்டார் தாவீது. சில நேரம் நாம செய்கிற உதவி நமக்கு உபத்திரவமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க செய்யற உதவி உங்களுக்கு எப்படி இருக்கும்? உபத்திரவமா இருக்கும். அதாவது தேவன் கோணல் ஆக்கினதான் மனுஷன் என்ன செய்யக்கூடாது, நேராக்க முடியாது. ஆனாலும் நம்ம என்ன செய்வோம், நேராகிறதுக்கு இந்த நாய்க்க வாழை பிடிச்சு இப்படி இழுத்தாச்சுன்னா அது என்ன செய்யும்? எவ்வளவு நேரம் இழுத்து பிடிக்காம அவ்வளவு நேரம் நேராக தானே நிற்கும், விட்டா சுருங்கிடும். அப்படிதானே? நம்ம அப்படிதான். சில நேரம் பார்த்தீங்கன்னா
சில மனுஷரை நீங்க அப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க பாருங்க, விடுங்க அது சுருங்கிடும். அந்த நாய்க்கு வால் சுருண்டுற மாதிரி சுருண்டுறோம். மனுஷ வாழ்க்கை அப்படிதாங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை, இப்போ நான் சில இடத்துல ஆண்டவர்கிட்ட அடி வாங்கினது எப்படி தெரியுமா? அதையும் சொல்லித்தாரு. தேவன் கோணலாக்கின அந்த நாய் வாழை நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? பிடிச்சு இழுத்தேன். அன்னைக்கே விட்டுருந்தா அது செத்து தொலைஞ்சிருக்கும். பல குடும்பத்தை கெடுத்திருக்காது, பலருக்கு வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்காது, கெடுத்திருக்காது. விடணுமே, நான் எப்படி நிமித்துருவேன்? வாழை ரொம்ப பிடிச்சேன். ஆண்டவர் போட்டாரே பாருங்க அடி எனக்கு. அல்லேலூயா. ஆமா, சிபிஐ ஆஸ்பத்திரியில் போய் உட்கார்ந்துக்கிட்டு 40 ஊசி குத்தினே தான் மிச்சம். ஆஸ்பத்திரியில் ஊசிக்கு மேல ஊசி. நடந்த சம்பவம். ஆஸ்பத்திரிக்கு போறேன், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறேன், இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது என்கிட்ட அதில் ஒருத்தர் கேட்குறாங்க, இப்படி ஒரு நபர் அங்கே வந்திருந்தாங்களா ஜோம் பண்ண? ஆமா. அப்போ என்கிட்ட அவங்க சொல்றாங்க, பெனி ஜோம் பண்ணாத, ஜோம் பண்ணாத, நீ ஜோம் பண்ணாத. அவங்க அப்படி யாரையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க ஜோம் பண்ணாத. நான் ஏன்டா இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி நானும் என்ன செஞ்சேன், அடிச்சு பிடிச்சி நான் வாலெல்லாம் பிடிச்சி இழுத்து நினைச்சிட்டேன். எப்படியோ வச்சு லேச நிமித்தாச்சு. நிமித்து மட்டையை வச்சு கட்டி விட்டுட்டேன். ஆமா, 3 நாய்க்கு. எத்தனை நாய்க்கு? 3 நாய்க்கு. 3 நாயும் சாகக்கூடிய நாய். புரியுதா உங்களுக்கு? நடந்த சம்பவங்க உங்களுக்கு தெரியும். நான் என்ன பாடுபட்டேன். இவங்களுக்கு சுகாச்சு ஆண்டவர் விடுதலையை கொடுத்தாரு. நான் எங்க போய் உட்கார்ந்துருக்கிறேன்? ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்துருக்கிறேன். காய்ச்சல் தீரவே செய்யாது. பட்ட பாடு இருக்கு பாத்தீங்களா? இதுதான் இதுதான். அதுல ஒருத்தர் சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, அவருக்கு வல்லமையே கிடையாது. அவருக்கு என்ன கிடையாது? வல்லமையே கிடையாது. அதுக்கு மேல சொல்ல விரும்பல. அவசியமா? அவசியமா? நீ தானே நாய்க்கு வேலை பிடிச்சா. இதுதான் தலையெழுத்து. கூடவே தான் இருப்பாங்க, கூடவே தான் பார்ப்பாங்க. தாவீதோடு கூட வந்தாங்க, உங்க கூட தான் நடப்பாங்க, உங்க கூட தான் வருவான். நீங்களும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு எதிராக என்ன செய்வான்? எழும்பி நிற்பான். உங்களுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்துல நடந்திருக்கா? அனுபவிச்சிருக்கிறீங்களா? அல்லேலூயா. நிச்சயம் ஏதோ ஒரு விதத்துல நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. உங்க வாழ்க்கையில இதெல்லாம் கடந்து போயிட்டு தான் இருக்கும். அதனால தான் சொல்றேன், கர்த்தரை எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். மனுஷன் கைவிட்டுருவான். மனுஷன் இப்ப நீங்க செய்யறத அடுத்த நிமிஷம் மறந்து போயிடுவாங்க. இது மனுஷனுடைய இயல்பான தன்மை. என்னத்தை பெருசா செஞ்சிட்டான், என்னத்தை பெருசா ஜோம் பண்ணிட்டாங்க, என்னத்தை அப்படி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் மனுஷனுடைய வார்த்தை. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. இதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. தாவீது நொறுங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன்னா அவரு இழந்துதான் நிக்கிறாரு. அதான் சொல்றாரு, வெள்ளம் போல என்ன செய்யறது என் ஆத்மா. அந்த வசனம் அருமையான வசனம். தேவனே என்னை ரட்சியும். வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் என்ன செய்கிறது? பெருகி வருகிறது. இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. என்னை கொன்று கொண்டிருக்கிறார்கள், என்னை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல. தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுறாரு. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அடி வாங்கினவனும் கூட நிற்கிறான். நான் இவர்களோடு தானப்பா நடந்தேன், எனக்கு என்ன தெரியும்.
நான் இவங்க கூட தானே இருந்தேன், அங்கே நடந்த பிரச்சனை எனக்கு தெரியாது. ஊழியத்தில் நான் நிறைய பழி சொற்கள்லாம் ஏற்றிருக்கேன். உங்கள் குடும்பத்தில் உள்ள கதை எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு என்னது தெரியாது. ஆனால் எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன சொல்லிடுவாங்கன்னா, இதுக்கு பாஸ்டர் தான் காரணம் போல இருக்கு, அவர் தான் என்ன செஞ்சிருப்பாரு. அப்படி பேர் வாங்கியிருக்கிறேன், அப்படி பேர் வாங்கியிருக்கிறேன். இந்த பலிபீடத்தில் நின்று தேவ தூதர்களும் கர்த்தரும் சாட்சியா சொல்றேன், எவ்வளவு விஷயம் எனக்கு தெரியாது தெரியுமா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைலாம் எனக்கு தெரியும். அல்லேலூயா. அது எனக்கு 100க்கு 100 தெரியும், எல்லாம் தெரியும். நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கிறீங்க, உங்க பலன் என்ன, உங்க முடிவு எப்படி இருக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் உங்க குடும்ப காரியம் எனக்கு தெரியாது. ரெண்டாவது, நான் யாருக்கிட்டையும் போய் அந்த குடும்பத்தில் என்ன நடக்கு, அந்த வீட்டில் என்ன நடக்குன்னு இந்த சர்ச்சில் இருக்கிற யாருக்கிட்டே நான் கேட்டிருப்பேன் என்னைக்காது? நீங்க மனசாட்சிப்படி சொல்லுங்க, கேட்டிருக்கேனா? ஒருத்தர்கிட்ட கூட நான் கேட்டிருக்க மாட்டேனே. அடுத்தவங்க அந்த வீட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இவங்க வீட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அவங்க பிள்ளைகளுடைய காரியம் என்ன, ஒரு நாள் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. தெரியாது. எத்தனையோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் தெரியும், கடைசியாக தான் எனக்கு தெரியும். எல்லாம் முடிஞ்சு ஊரில் கேவலப்பட்டு அவமானப்பட்டு இது பண்ண பிறகு எனக்கு தெரியும். அப்பவும் என்ன பேச்சு நடக்கும் தெரியுமா? பாஸ்டர் தான் காரணம், பாஸ்டர் தான் காரணம். நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் உன் கூட தான் நடக்கிறேன், உன் வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறேன். வாரந்தோறும் 3-4 முறை என்ன நீ 5 முறை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறா. எனக்கு தெரியாது. உன் பொண்டாட்டிக்கும் கணவனுக்கும் மனைவிக்குள்ள பிரச்சனை எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள பிரச்சனை எனக்கு தெரியாது. அந்த நெருக்கம், அதாவது அதெல்லாம் ரொம்ப வேதனை பாருங்க. எதுவுமே தெரியாம அந்த பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திக்க பாருங்க. நீங்க ஒண்ணுமே பேசியிருக்க மாட்டீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நீங்களும் கூட தான் போயிட்டு வந்திருப்பீங்க. அங்க ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும், உங்களை தெருவில் எடுத்து விட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? எந்த மனுஷனோடும் இந்த உலகத்துல அதிகமான நட்பு பாராட்டாதீங்கள். அல்லேலூயா. எல்லா மனுஷனோட சமாதானமா இருங்க, எல்லா மனுஷன்ட்டையும் பேசுங்க. ஆனால் நீங்க மிஞ்சின ஒரு நட்புக்குள்ள போகாதுங்க. அது நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணும், நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணும். உங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்கன்னா மாற மாற போய் சாப்பிடாதுங்க. கடைசியில் நீ மோள்றதுக்கும் பாத்ரூம் போறதுக்கும் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் போகணும். உண்மையா பையா? அல்லேலூயா. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் நீ அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் போகணும். நீ ரேஷன் கடைக்கு போனாலும், எக்கா நான் ரேஷன் கடைக்கு போறேன்க்கா. புரியுதா உங்களுக்கு? எக்கா நான் கடுகு வாங்க போறேன்க்கா. பழகாதுங்க, பழகாதுங்க. எல்லா மனுஷன்ட்டையும் பேசுங்க, அன்பா இருங்க. ஒரு அளவுக்கு மேல என்ன செய்யாதுங்க. உங்க வீட்டு காரியம், உங்க குடும்ப காரியத்தை அந்த அளவுக்கு பகிர்ந்து கொள்றதுக்கு போகாதுங்க. இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்குனாலும் அது நமக்கு என்னவா இருக்கும்? பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. மனுஷன் அப்படி கிடையாது, மனுஷன் அப்படி கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? உளறி கொட்டிடுவாங்க, பழி வாங்குவாங்க. எக்ஸ்ட்ரா 4 வார்த்தையை சொல்லி பழி வாங்குவாங்க. அதான் மனுஷன். உங்களோட இந்த நட்பை பார்க்க மாட்டாங்க, உங்க வீட்டில் சாப்பிட்டதை பார்க்க மாட்டாங்க, உங்க வீட்டில் தூங்கினதை பார்க்க மாட்டாங்க. ஆனால் எப்ப பிரச்சனை வருகிறதோ உங்களை பழி வாங்குவதற்கு எக்ஸ்ட்ரா 10 வார்த்தை போடுவாங்க. இதான் மனுஷன். நடந்தது சின்ன பிரச்சனையா தான் இருக்கும், அதை பெரிய பிரச்சனையா பேசுவாங்க. அதான் மனுஷன். மனிதன் பொல்லாதவன். வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது. என்னை ரட்சியும் ஆண்டவரே, நான் எங்க போவேன்? முங்கிட்டனே. என்னை சுற்றிலும் எல்லா பக்கத்திலையும் நெருக்கப்படுறேன். சவுல் ஒரு பக்கம் என்ன கொலை செய்ய தேடுறான், என் கூட வந்தவங்களை என்ன புரிஞ்சுக்கிடல, எல்லா பக்கத்திலையும். ஆனா உண்மையை சொல்றேன்,
தாவீத ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவர்னு சொல்றாரு. நீங்க தாவீதுக்கு லைஃப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான வாழ்க்கை. அவர் ராஜாவா ஆகினார் நம்ம சொல்றோம். அந்த ராஜாவா தேவன் அவர் ஆக்குவதற்கு அவர் பட்ட பாடு இருக்கு பார்த்தீங்களா, நரக வேதனையை தான் அவர் அனுபவிச்சார். அல்லேலூயா. அதனால தான் தாவீதெல்லாம் பெரிய பாவி நம்ம சொல்றதுல ஒண்ணுமே இல்லை. என்ன வேதனை பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு பக்கம் சவுல் விரட்டுறா, இன்னொரு பக்கம் அவரே குடும்பம் பிள்ளைகளை இழந்து என்ன செய்யணும் தெரியாம இருக்கிறாரு. கூட இருந்து என்ன செய்யணும், பலப்படுத்தணும். அல்லேலூயா. கவலைப்படாதுங்க, ஆமா வர்றதை பார்க்கலாம் அப்படின்னு இவன் சொல்லி இருக்கணும். சொல்லல. சிலவங்களுக்கு ஒண்ணு முடியாட்டாலும் என்ன செய்வாங்க, நான் இருக்கேன்பாங்க. நாங்க எனக்கு தெரிஞ்சு ஊர்ல முன்னாடி சண்டை பிரச்சனை நடக்கும். சிலவங்களுக்கு கழியாது, ஒன்றும் கழியாது, போனால் அடி வாங்க தான் செய்வான். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து நிற்பான், நான் இருக்கேன். அவன் நமக்கு ஒரு டபுள் பலம் கிடைக்கும். கொன்று போன இதை அடி வாங்கி தான் சாவும். அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் அந்த வார்த்தை, அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அல்லேலூயா, புரிஞ்சவங்களுக்கு தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கிறானா அவனை தூக்குற வார்த்தை வரட்டும். அல்லேலூயா. அவனை எழுப்பி விடணும். தாவீதை எல்லாரும் சேர்ந்து கொட்டினாங்க. அழுறாரு, வெள்ளம் என் தலைக்கு மேல புரண்டு போயிட்டு இருக்கு, என்ன செய்யணும் எனக்கு தெரியல. பைபிள் சொல்லுகிறது திடனற்று போனாராம் தாவீது. திடனற்று போனாரு. கை கால் திடனற்றுன்னா பலன், கை காலெல்லாம் செயலந்து போறது. என்ன செய்யணும் தெரியல. இயேசுவே என்று கூப்பிடுறாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும். கர்த்தர் தாவீதை மாத்திரம் ரட்சிக்கவில்லை, கூட இருந்த எல்லாரையும் ரட்சித்தார். அல்லேலூயா. பாருங்க, இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா, தாவீது போய் சண்டை போட்டு கொள்ளையடிச்சிட்டு வருவார் பார்த்தீங்களா, இதை நல்லா அனுபவிப்பான். அவர் பலவீனப்பட்டு இருக்கும் போது என்ன செய்ய மாட்டான், கிட்ட போக மாட்டாங்க. சிலர் உண்டு இந்த உலகத்துல நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்போது உங்களை 1000 பேர் தேடி வருவாங்க. இந்த உலகத்துல எப்போ உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையோ உங்களை யாரும் தேடி வர மாட்டாங்க. ஒரு வியாதிப்பட்டா பலவீனப்பட்டா பார்க்கறதுக்கு பயப்படுவான். போய் பார்த்தா நம்ம அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டியது வந்துடும், ஏதோ கொடுக்க வேண்டியது வந்துடும், ஓடிடுவாங்க. அதான் மனுஷன். ஏசப்பா அப்படி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது சங்கீதம் 19:7 வாசிச்சு நாம முடிக்கலாம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. அல்லேலூயா. கடைசியா நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, வேதனை வரும்போது, துன்பங்கள் வரும்போது வேதத்தை எடுத்து வாசிங்க. அந்த வேதத்தின் மூலம் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தோடு அவர் உங்களோடு பேசுவார். எல்லாம் முடிஞ்சு விட்டது, என் வாழ்க்கை நிர்மலமாகி விட்டது, எனக்குன்னு எதுவுமே இல்லை. இந்த வார்த்தை, வசனம், வேதம் உங்களை பலப்படுத்தும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வேதம், அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாயிருந்ததா. அல்லேலூயா. என் கால்களுக்கு அது வெளிச்சம். எல்லா இருளையும் இந்த வேதம் என்கிற வெளிச்சம், அந்த இருளை மேற்கொள்ளக்கூடிய பவர் எங்க இருக்குன்னா வேதத்துக்கு தான். பிரச்சனைகள் வரும்போது, சோர்ந்து இருக்கும்போது வேதத்தை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை வாசிச்சு பாருங்க.
பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் பட்ட கஷ்டம், வேதனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்களை வாசிச்சு பாருங்க. ஏசப்பாவுடைய துன்பத்தை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு ஆறுதல் அதுக்குள்ள இருக்கிறது. எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள இருக்கிறது. எல்லாத்திலையும் கர்த்தர் அதுல ஒரு விடுதலை கொடுப்பார். நம்முடைய ஆத்மா சில நேரம் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ, தேடுங்க, தேடி வாசிங்க. என் ஆத்மா ஏன் இவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு? என் ஆத்மா ஏன் இவ்வளவு போராடி கொண்டு இருக்கிறது? இந்த பைபிள் எடுத்து வாசிங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்க வார்த்தை உங்களை தொடும். அல்லேலூயா. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களோட அவர் பேசுவார். 90வது சங்கீதத்தை எடுத்து வாசிங்க. 51வது சங்கீதத்தை எடுத்து வாசிங்க. 21வது சங்கீதத்தை எடுத்து வாசிங்க. 1வது சங்கீதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. நிறைய விஷயம் இருக்கிறது அதுல. அந்த சங்கீதத்துல நிறைய கர்த்தர் பேசுவார். நீதிமொழிகளை எடுத்து வாசிச்சு பாருங்க. என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கர்த்தர் அந்த வார்த்தை மூலமாக, வேதத்தின் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ராங்கா உங்களை நடத்த மாட்டார். வேதம் உங்களை எந்த காலத்திலும் தவற நடத்தாது. அல்லேலூயா. ஆனா இப்போ ஒரு கூட்டம் இருக்கிறது, பொறுக்கி கூட்டம். பாவம் செய்யலாம்னு போதனை வந்தாச்சுங்க. நான் நேற்று தான் பார்த்தேன். ஒரு குடிகார குடும்பம் சமீபத்தில் குடிச்சதை நீங்க யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா? பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு குடிகார குடும்பம், நான் பேர் சொல்ல விரும்பல. பணம் நிறைய, வெளிநாடுல போய் செட்டில் ஆகியாச்சு. அப்ப அங்க இருக்கிற கல்ச்சர் தானே, சரிதானே? அதனால என்ன செஞ்சாங்க, அந்த உல்லாச டூர் போகும்போது அந்த குடும்பம் என்ன செஞ்சு, அந்த குடிகார குடும்பம் குடிச்சு அது குடிச்சோ குடிக்கலையோ இருக்கட்டும், இதை ஒரு போதகம் எடுத்து பேசுறான். அதுல ஒரு என்ன தப்பு இருக்கு? அப்ப அவனும் ஒரு குடிகார பயலா இருப்பான், அவன் பொண்டாட்டி ஒரு குடிகார பயலா இருப்பான், அவன் குடும்பமே ஒரு குடிகார குடும்பமா தான் இருக்கும். இருக்குமா இல்லையா? நல்லவன் பேசுவானா? நாம மனம் திரும்புதலுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க வாரம் பாருங்க. இன்னைக்கு ரொம்ப கவனம். இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளை, உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க. வஞ்சிக்கப்பட்டுறாதுங்க, நல்ல சபையை பார்த்து போங்க. அல்லேலூயா. இல்லைன்னா உங்க பிள்ளைகளும் விபச்சார பாவத்திலையும் குடிகார காரியங்களையும் எல்லாத்திலையும் விழுந்து கிடக்கும். குடும்பமே அழிஞ்சிருங்க. ஒரு பாவத்துக்குள்ள போனா அந்த குடும்பம் உருப்பட நினைக்கிறீங்களா? அழிஞ்சு பேரும், அழிஞ்சு பேரும். ஆமா, ஒண்ணு இல்லாம பேரும். நான் இதுக்கு மேல சொல்ல விரும்பல. அதனால நல்லதை காட்டுங்க, நல்லதை சொல்லுங்க, நல்லதை காண்பிச்சு கொடுங்க. இனி வரும் இப்படிப்பட்ட ஊழியர்கள் நிறைய எழும்புவோம். எல்லாம் செய்யலாம், எல்லாம் உண்டு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆண்டவர் தாவீதை மன்னிக்கலையா, அவரை மன்னிக்கலையா, இவரை மன்னிக்கலையா அப்படின்னு சொல்லி இனி பேசுறவங்க நிறைய வருவாங்க. இவன் விபச்சாரக்காரனா இருப்பான், அதனால அவன் அதை என்ன செய்வான், பேசுவான் சபையில ஆமா. ஏன்னா இவனுக்கு என்ன செய்யணும், இப்பவுமே வெளிநாடுகள்ல நிறைய ஊழியங்களை பார்த்தீங்கன்னா 4 பொண்ணு 5 பொண்ணு ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வரல, அது வரும் சர்வசாதாரணமாக. உலகத்துக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது வேதம். அல்லேலூயா. உலகத்துக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட புனிதமான பரிசுத்தமான இந்த தெய்வத்தை கொலை செய்யறதுக்குன்னு ஒரு கூட்டம் இனி எழும்பிக்கிட்டு இருக்கு. இவங்க கிட்ட எல்லாம் இருந்து இனி அடுத்த ஜெனரேஷன் எப்படி தப்ப போகணும்னு தெரியல. எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த கூட்டத்தில் கூட்டம் கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயம் கூடும். நீ தண்ணி அடிக்கலாம், பிரச்சாரம் பண்ணலாம், 1க்கு 4 வச்சிருக்கலாம்னு சொன்னா கட்டாயம் சொன்னா அங்கேயும் ஒரு 500 பேர் போயிடுவான். இப்போ ஒரு சபை இங்கே எவனாவது ஆரம்பிக்கிட்டு பார்ப்போம். நம்ம ஊர்ல 3/4 பேர் அங்கதான் இருப்பான். இங்க இருக்கிற எத்தனை பேர் போவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சபைக்கு கடைசி காலம் இதெல்லாம் எங்க போகுது தெரியுமா? குட்ட
குடும்பங்களை சிதைக்க போகிற அசுத்த ஆவி. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, உண்மைதானே? அல்லேலூயா. ஒன்னும் இல்லாம பேர் அந்த வீடு. அதான் வேதம் சொல்லுகிறது, ஞானம் வீட்டை கட்டும். எல்லாரும் எழும்புவோமா? ஸ்தோத்திரம். இதுக்கு மேல உங்களை நான் தூங்க வைக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா பலருடைய கழுத்து முறியக்கூடிய அளவில் என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. காய்கறி வெண்ணெய் இனி போகும்போது ஆளுக்கு ஒரு டப்பா தாரேன், வீட்டில் போய் நல்லா மசாஜ் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன செய்யறதுக்கு? எல்லாம் நம்ம பலவீன பாண்டம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.